உலகத்தார் உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி செத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் உலகத்துக்கு சாக வேண்டும் என்று சொல்லி நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவர்களாக இருக்கிறோம். நாம வேற, உலகம் வேற. அவர்கள் தங்கள் சரீரத்தை காப்பாற்றி தங்கள் ஆத்மாவிலே செத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் சரீரத்தை சாக கொடுத்து ஆத்மாவை காப்பாற்றி கொண்டிருக்கிறோம். நம்ம ஆப்போசிட்லி வேற. இந்த ஜனங்க விகற்பமா இருக்காங்க. அவன் பேசும்போதே வேற மாதிரி பேசுறாங்க. அவனை புரிஞ்சுக்க முடியல. என்ன பேசுறான்? உம்முடைய ராஜ்யம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதுங்கிறான். ஏங்க, நாம பூமிக்குரிய ராஜ்யத்துக்கு தானே போராடிட்டு இருக்கிறோம். இவன் என்ன புதுசா வேற ஒரு ராஜ்யங்களா? அப்போ எங்களுடைய ராஜா யாரு? அவன் வேற ஒண்ணு சொல்றான். ஏன் பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி இயேசு கிறிஸ்துங்கிறான். அவன் வேற ஒரு ராஜாவை சொல்லிட்டு இருக்கிறான். இல்லைங்க, இந்த அவங்க இங்க ஒரு ரசிகரா இருக்கிறாங்க, அந்த ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு ரசிகரா இருக்கிறாங்க, அந்த ஒரு அரசியல்வாதிக்கு ரசிகரா இருக்கிறாங்க. இவன் எவனையுமே மதிக்க மாட்டாங்க. இவன் முழுக்க முழுக்க இயேசுநாதருக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கான். கேட்டா இயேசுநாதர் தான் என் தலைவருங்கிறான், இயேசுநாதர் தான் எனக்கு எல்லாமேங்கிறான். இவன் வேற மாதிரி இருக்காங்க. இவனை புரிஞ்சுக்கவே முடியலங்க. ஏதாவது பேசினா நித்திய ஜீவனுங்கிறான். அப்ப நாங்களாம் உயிரோட இல்லையா? நீ உயிரோட செத்த வேண்டாம், நான் செத்து உயிரோட இருக்கிறேன்றான். புரிஞ்சுக்கவே முடியல இவனு.